நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஆரோக்கியமும் சுவையும் நிறைஞ்ச கொள்ளு இட்லி பொடி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இட்லி பொடிக்கு எப்பவும் ஒரே மாதிரி பொடி செஞ்சு போர் அடிக்காமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் நமக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க. கொள்ளு இட்லி பொடி, கொள்ளு பருப்பு வச்சு தான் இட்லி பொடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு 200 கிராம் கொள்ளு எடுத்துருக்கோம். அதாவது காணப்பயிரில் வந்து கருப்பு காணம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ப்ரௌனான காணம் இருக்குது, ரெண்டு எதுனாலும் எடுத்துக்கலாம். இது நம்ம ஒரு 200 கிராம் எடுத்துருக்கோம். இப்போ இந்த பேனில் அடுப்பத்தை வச்சுட்டு இது நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா வறுத்தரணும். இது வந்து பருப்பு வந்து கொஞ்சம் சப்பட்டையாக இருக்கும். அதை நம்ம அப்படியும் கொஞ்சம் லைட்டாக உப்பி லேசாக ஒரு வெடிச்சு வரும், அது வரைக்கும் நம்ம அதை வறுத்து எடுத்துக்கிறணும். இப்போ நமக்கு ஒரு 3 நிமிஷத்துலேயே நல்லா வாசனை வரும், நல்லா சிடுப்புடுன்னு நல்லா வெடிச்சு வரும், டப்பு டப்புன்னு சத்தம் கேட்கும். அந்த மாதிரி சமயத்துலையும் பார்த்துக்கிட்டு லேசாக நல்லா நமக்கு அந்த தோல் பூரா நல்லா ப்ரௌன் ஆகி வரும் அங்கங்கே. இந்த சமயத்தில் நம்ம எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து தனியாக தட்டில் தட்டிக்கலாம். தனியாக தட்டில் தட்டி ஆற வச்சுக்கலாம். அடுத்து அதே பேரில் ஒரு 50 கிராம் வெள்ளை உளுந்து வச்சுருக்கோம். நீங்கள் கருப்பு உளுந்து எதுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளை உளுந்தையும் நம்ம அதே மாதிரி லேசாக ப்ரௌன் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா உளுந்து மணக்க நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துட்டு இதையும் நம்ம இந்த காணத்தோட சேர்த்து போட்டுடலாம். ஆரட்டும். அதே பேனில் ஒரு 50 கிராம் வெள்ளை எள்ளு எடுத்து வச்சிருக்கோம். நீங்கள் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எதுனாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த வெள்ளை எள்ளு உளுந்து சேர்க்கும் போது நம்மளோட பொடி இட்லி பொடி வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும், அது வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம இந்த இடத்துல எள்ளு சேர்த்துருக்கோம். எள்ளை வந்து நல்லா பொரிய விட்டுருங்க. எள்ளு நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச உடனே அதையும் நம்ம இதோட சேர்த்து தட்டி ஆற வச்சுக்கலாம். அடுத்து அதே பேன்ல ஒரு 3 கொத்து கருவேப்பிலையை போட்டு அதையும் நம்ம அப்படியே லேசா மொறுன்னு வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா மொறுன்னு வறுபட்டுருச்சு. அதையும் எடுத்துட்டு நம்ம இதோட சேர்த்து இது மொத்தமா நல்லா ஆறட்டும். நல்லா ஆறி வந்த பிறகு இதை எப்படி பொடி பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ நம்ம வறுத்து வச்சது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு, கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. ஆறின உடனே நம்ம ஒரு பெரிய மிக்சி ஜாருக்கு எல்லாத்தையும் மாற்றிடலாம். வந்து நம்ம வறுத்து வச்சதை மட்டும்தான் நம்ம அதை பொடியாக பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்னென்ன சேர்மானம் சேர்க்குறன்றதை அது பிறகு நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மிக்சி ஜாரில் நம்ம வந்து ரொம்பவும் ஃபைன் பவுடராக அரைக்காமல் லேசான ஒரு குறப்பில், அதாவது இட்லி பொடி உங்களுக்கு தெரியும், லேசாக அந்த குறப்பில் நம்ம அரைச்சி எடுத்துட்டு இதுக்கு பிறகு இப்போ இதுக்கு நான் காரம் வந்து நான் தனியாக வத்தல் போடலை. அது நீங்கள் வத்தல் போட்டு அரைக்க இருந்தால் ஒரு 10 வத்தல் போட்டால் போதும். அதை நீங்கள் சேர்த்து அரைக்கும் போது அரைச்சிக்கலாம் வறுத்துட்டு. இப்போ நான் வந்து பொடியாக தான் சேர்க்குறேன், கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்காக. 1 டீஸ்பூன் இதுக்கு தேவையான அளவு காரம், 1 டீஸ்பூன் நம்ம கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம், தேவையான அளவு காரத்தை போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு, அதாவது 2 பூண்டு, இந்த சைஸில் 2 பூண்டு எடுத்து சும்மா காஞ்ச தூளியை மட்டும் நீக்கிட்டு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ 2 சுற்று விட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு சுற்று விட்டு எடுத்தால் போதும். நம்ம சூப்பரான ஒரு காணப்பயிறு இட்லி பொடி, அதாவது கொள்ளு இட்லி பொடி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா சூப்பராக செவன்னு கடையில் வாங்குற மாதிரி அருமையாக ஒரு இட்லி பொடி தயாராகிடுச்சு. இப்போ இந்த இட்லி பொடி நல்லா சூடாக இருக்கும். அதை ஒரு பெரிய தட்டில் தட்டி நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா எடுத்து டப்பாவில் அடைச்சி வச்சுட்டோம்னா தேவைப்படும் போதெல்லாம் இட்லி, தோசை, உப்புமா இதுக்கெல்லாம் கொஞ்சமாக அப்படியே தூவி விட்டு லைட்டாக எண்ணெயை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளவு அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.